At knowledge.com. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகே இன்டர் அப்படிங்கிற ஒரு டூல் கிட் பைத்தானுக்காகவே ப்ரொவைட் பண்ணப்பட்ட ஒரு டூல் கிட். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ டிகே இன்டர் டூல் கிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி பைத்தானில் வந்து GUI பில்ட் பண்ணலாம். ஸோ நிறையா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணலாம், லைக் கால்குலேட்டர் இல்லை ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ அதில் ஒரு டெமோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு GUI கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் நம்ம நேமை நான் சப்மிட் பண்ணி ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா அது போயிட்டு ஒரு எக்ஸல் சீட்டில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன லைப்ரரி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் எக்ஸல். பிகாஸ் நம்ம வந்து எக்ஸல் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் இந்த ஓப்பன் PY எக்ஸல் இம்போர்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இது இல்லைன்னா நீங்கள் பிப் கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிகே இன்டர் இதுவும் அப்படி தான். ஸோ இது இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு WBன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி லோட் ஒர்க் புக் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணி என்னோட எக்ஸல் நான் எந்த எக்ஸலில் ரைட் பண்ண போகிறேனோ அது. ஸோ நான் இங்கே ஃபுல் பேத் கொடுக்கல, ஏன்னா இந்த எக்ஸல் ஷீட் வந்து என்னோட பைச்சாம்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ அதனால் நான் கொடுக்கல. இதுவே நீங்கள் வேற ஒரு இடத்துல கொடுத்துருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபுல் பேத் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து இந்த டிகே இன்டர் வந்து விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் என்விரான்மெண்ட் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நான் லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு எக்ஸிஸ்டிங்காக ஒரு எக்ஸல் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதை வந்து நான் லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த WB அப்படிங்கிறத நான் ஆக்டிவ் கொடுக்குறேன். ஸோ வந்து கைண்ட் ஆஃப் ஆக்டிவேஷன். ஸோ அதை நான் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் எக்ஸல்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஷீட் டாட் காலம் டைமென்ஷன் A வித் வந்து 30. ஸோ நம்ம வந்து அந்த பர்டிகுலர் காலம்க்கு கொடுக்குற வித்து. அதே மாதிரி ஷீட் டாட் ஷெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நேம். இது எங்கே இருக்குன்னா நீங்கள் வந்து உங்களோட எக்ஸல் சீட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அதில் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நேம்னு வந்துடும். இங்கே வந்து கீழே உங்கள் வேல்யூஸ் எல்லாம் வரும். ஸோ இங்கே நேம்ன்ற வேல்யூ கொடுக்கணும். ப்ளஸ் இந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து நான் 13 சைஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த இது வந்து 30 வித் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். அதுதான் A. ஸோ அதனால தான் இங்கே Aக்கு வித் 30, அந்த காலம்க்கு நேம் வந்து நேம் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ரோ 1 காலம் 1, அதாவது ரோ 1 காலம் 1ங்கிறது இதுதான். ரோ 1 காலம் 1ங்கிறது இது. ஓகேங்களா? ஸோ எக்ஸலில் நம்ம கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அது ஒரு ஃபங்க்ஷனாக முடிச்சாச்சு. அடுத்து கிளியர். இது எதுக்கு அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு இந்த ஒரு UI வரும். அதில் நீங்கள் உங்கள் ஃபீல்டெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகணும். ரைட். ஸோ எனக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நான் சப்மிட் கொடுத்துட்டேன்னா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா இட் ஹாஸ் டு பி கிளியர்ட். ஸோ அதுக்காக நம்ம கொடுக்குறது தான். ஸோ நேம் ஃபீல்ட் இது எங்கே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம்னா நான் கீழே பண்ணியிருப்பேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டாட் டெலீட் 0, அப்படின்னு போட்டோம்னா நம்ம ரெஜிஸ்டர்னு கொடுத்த உடனே அந்த நேம் ஃபீல்டில் இருக்கிற அந்த கண்டென்ட் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இதை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது சொல்கிறேன். அடுத்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம நேம் ஃபீல்டு வந்து எம்டியாக இருந்தது அப்படின்னா பிரிண்ட் எம்டி அப்படின்னு சொல்லிட்டு எம்டி இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரணும். ஏன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ எம்டி அப்படின்னு சொல்லி வரும்ல. இப்போ ஜிமெயிலெலாம் நீங்கள் யூசர் நேம் கொடுக்காம கொடுத்தீங்கன்னா லைக் நீங்கள் அதை ஃபில் பண்ணணும்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான். அப்படி இல்லை அப்படின்னா கரண்ட் ரோ ஈக்குவல் டு ஷீட் டாட் மேக்ஸ் ரோ. ஓகே, அதாவது நம்மளோட கரண்ட் ரோ அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் ஈக்குவல் டு ஷீட்டோட மேக்ஸிமம் ரோஸ். அதாவது இதுதான் நம்ம ஷீட்னா இதோட மேக்ஸிமம் ரோஸ் எவ்வளோ அது வரைக்கும் நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி காலம், ஏன்னா காலம் நான் யூஸ் பண்ணல, பட் நான் மேக்ஸிமம் ரோ யூஸ் பண்ணுறேன். இது என்ன ஆகும்னா நீங்கள் இதை பண்ணலைன்னா இங்கே ஓகே இது இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் ரோ ப்ளஸ் 1 நான் கொடுத்துருப்பேன். என்னன்னா இப்போது உங்களுக்கு அந்த GUI வரும். அதில் வந்து நீங்கள் அந்த நேம் உங்கள் நேம் ஃபீல்டில் வந்து இப்போ நான் என்னோட நேம் கௌதம்னு கொடுத்துட்டு நான் ரெஜிஸ்டர்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது போய் ஸ்டோர் ஆகும். திரும்பவும் வேற ஒரு நேமை கொடுத்து ரெஜிஸ்டர்னு ஸ்டோர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது அந்த எக்ஸிஸ்டிங்காக கௌதம்னு இருக்கு இல்லைங்களா, அதை போய் ஓவர் ரைட் பண்ணிடும் இந்த லைனை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் இங்கே அப்படின்னா கரண்ட் ரோ ப்ளஸ் 1 அப்படின்னா அடுத்தடுத்த இது வந்து ஒவ்வொரு ரோவாக அடுத்தடுத்து இன்க்ரிமெண்டலாகி போய் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதில். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா WB.saveல அந்த டேட்டா டாட் எக்ஸல் நான் எந்த எக்ஸல் யூஸ் பண்ணணும் அந்த எக்ஸல். ஸோ அதில் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். கடைசியில் வந்து கிளியர் ஆயிடணும். இப்போ டிரைவர் கோடுங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களோட மெயின். ஓகேங்களா? ஸோ உங்களோட மெயினை தான் வந்து நம்ம டிரைவர் கோட் அப்படின்ற நான் ஒரு மெயின் கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த பர்டிகுலர் டிகே அதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன்.
ஓகே, அடுத்து ரூட் டாட் டைட்டில். இது என்னன்னா, நமக்கு இவங்க இவங்க இந்த இந்த பர்ட்டிகுலர் யூஐ வரும்பொழுது அதுக்கு ஒரு நேம் வேணும் இல்லையா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸல் ஃபங்க்ஷனை நான் இன்வோக் பண்ணுறேன். நம்ம எக்ஸல் ஃபங்க்ஷனில் எழுதின எல்லாமே இங்கே ரன் ஆகும். அதாவது உள்ளே போய் நேம்னு நேம் கொடுக்கும், 30 வித் அலோகேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் ஈக்குவல் டு லேபிள். ஸோ இங்கே லேபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். லேபிள்னா என்னன்னா, நம்மளோட அந்த GUIல நேம் அப்படின்ற லேபிள் இருக்கணும் இல்லையா? ஸோ எந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன டைப் பண்ணுறோன்னு தெரியணும் இல்லையா? ஸோ அந்த லேபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து பேர் வந்து நேம்னு கொடுத்துட்றேன். எகெயின் வந்து கிரிட். ஸோ கிரிட்டுங்கிறது எகெயின் வந்து டிகே இன்டரில் வர ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ கிரிட் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரோ 1 காலம் 0. ஸோ இது 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 இந்த இந்த பர்டிகுலர் கிரிட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது எல்லாமே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எகெயின் ஹேப்பனிங் நம்மளோட அந்த வெப் வியூவை அண்ட் தென் நம்மளோட ஸோ இந்த ரோ 1 காலம் 0லாம் நீங்கள் வந்து எக்ஸல் நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் வந்து நம்மளோட GUIல இருக்கிற ரோ 1 காலம்ஸ். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேபி 1 செகண்ட் நான் உங்களுக்கு அதை ரன் பண்ணிட்டேன்னா, ஓகே, ஸோ இந்த GUIல நேம்னு இங்கே வருது இல்லையா? ஸோ அதுக்கு அந்த லேபிள் அண்ட் தென் வந்து இந்த பர்டிகுலர் அந்த லேபிள், அந்த நேம் லேபிள் வர்றது வந்து ரோ 1 காலம் 0ல வரணும். ஸோ இது ரோ 1 காலம் 0ல இது வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஃபீல்டுக்கு வந்துட்டு நம்ம ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ணுறோம். அது இங்கே பண்ணுறோம், என்ட்ரி ஆஃப் ரூட். இப்போ நேம் ஃபீல்டு டாட், ஓகே, நேம் ஃபீல்டு வந்து நான் சொன்னேன் கீழே கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இதைத்தான் நம்ம எங்கே பண்ணுறோம், மேலே யூஸ் பண்ணிக்கிறோம் இன்சர்ட்டில். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணிக்கிறது இந்த நேம் ஃபீல்டு வந்து கீழே கிரியேட் பண்ணது தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே கிளியருக்கும் அந்த நேம் ஃபீல்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த நேம் ஃபீல்டில் வந்துட்டு கிரிட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ கிரிட் காலம் ரோ 1 அண்ட் காலம் 1 அப்படிங்கிறது, இது காலம் வந்துட்டு நமக்கு 0 இல்லையா? அடுத்து டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணது வந்து காலம் 1, பட் எகெயின் ரோ வந்து எகெயின் 1 தான். அதுக்கு வந்து நம்ம 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த பேடிங் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதாவது அந்த வித் அந்த சைஸ் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு. அண்ட் தென் எகெயின் வந்துட்டு நம்ம எக்ஸல் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட். ஓகே, இந்த பட்டன் தான். இந்த பட்டன் நீங்கள் கொடுக்குறப்போ நீங்கள் வந்து உங்களோட அந்த டிகேவோட ஆப்ஜெக்ட் நேம் ரூட்ன்றது கொடுத்து டெக்ஸ்ட் சப்மிட், கமாண்ட் வந்து இன்சர்ட். இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே வந்து டிகேவோட அந்த டூல் கிட்டோட இன்டர்னல் கமாண்ட்ஸ். இங்கே இன்சர்ட் வரும் அண்ட் தென் வந்து கிளியர், சேவ், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்ம இன்சர்ட் கொடுக்குறோம் அந்த கமாண்ட். அடுத்து இதுக்கான கிரிட் வந்து நமக்கு வந்து ரோ 8 அண்ட் காலம் 1 அப்படின்னு நம்ம கொடுத்து நம்ம இதை மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ சப்மிட் அப்போ தான் வந்து நமக்கு நடுவில் வரும் இல்லையா? அதனால தான் இது ரோ 8 காலம் 1 அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரூட் டாட் மெயின் லூப் அப்படின்னு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அந்த GUI மேலே வந்துடும். ஸோ அதுதான் இப்போ வந்திருக்கு நமக்கு. ஸோ இது வந்து இந்த டிரைவர் கோட்லேருந்து ஆரம்பிக்கும், அப்படியே மேலே போயிட்டு ஒவ்வொரு மெத்தடாக வந்து கால் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் வந்து ஒரு நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், கௌதம் அப்படின்னு சொல்லி நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த எக்ஸலில் வந்திருக்கும். ஓகே, ஸோ வந்துடுச்சு. இப்போ போயிட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணும்பொழுது இந்த எக்ஸலை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு நான் வந்து சரவணா அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ கௌதம், சரவணன் இப்படி ஒன் பை ஒன்னாக வருது இல்லையா? ஸோ இந்த 1 பை 1 வர்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இன்சர்ட்டில் வந்துட்டு கரண்ட் ரோ ப்ளஸ் 1 போட்டதுக்கான ரீசனே அதுதான். நீங்கள் இதை போடலைன்னா என்ன ஆகும்னா, அந்த கௌதமை ரிமூவ் பண்ணிட்டு சரவணன்றது போடும். ஓகே, ஸோ டிகே இன்டர் வந்து இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் டூல் கிட் பார்த்தீங்கன்னா. ஸோ இதை வச்சு நிறைய அப்ளிகேஷன்ஸ் பண்ண முடியும். நான் இதனோட அப்கமிங் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி கால்குலேட்டர் பண்ணலாம், இன்னும் சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம். எல்லாமே நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் சொல்லித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Z Knowledge.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ எங்களோட சேனல்ல நிறைய டெக் வீடியோஸ் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் போடுறோம். என்னோட இன்ஸ்டாகிராம் URL-ம் என்னோட LinkedIn URL-ம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தென் ஏதாவது ஒர்க் ஷாப் அந்த மாதிரி வந்ததுன்னா we will be informing through LinkedIn and Instagram. ஸோ நீங்க அதனால அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Z Knowledge.com.